வணக்கம். மீண்டும் சந்தனக்கலை. பிரம்மன் அருணகிரிநாதரின் தலையெழுத்தை எழுதும் பொழுது என்ன எழுதினார் தெரியுங்களா? இவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து மரணமடைவார் அப்படின்னு சொல்லி பிரம்மன் எழுதிட்டார். அது சூழ்நிலையில் பார்க்குறப்ப அவர் அதே மாதிரி அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னா, திருவண்ணாமலை போகிறாரு, கோபுரத்தின் உச்சியில் போய் இருக்கிறாரு. இருந்து தற்கொலை பண்ணும் முயற்சியை அவர் மேற்கொள்கிறார். கீழேயும் விழுந்துட்டார். எப்படி நம்ம பிரம்மனுடைய தலையெழுத்து எழுதின தலையெழுத்து அப்படியே நடக்குது. மேலேருந்து குதிக்கிறார். குதித்து தற்கொலை செய்யும் முயற்சியில் அடுத்து மரணம் தான், வேறு வழியே இல்லை. ஏன்னா மானிட பிறவி தானே. குதிக்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வாய் திறந்து முருகா அப்படின்ட்டார். குதித்தது சிவன் ஆலயத்து மேலே இருந்து கீழே குதிக்கிறப்போ முருகா என்று கத்தி விட்டார். கத்துனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் நம்ம அருணகிரிநாதரை வந்து தாங்கி கீழே இறக்கி விடுது. ஸோ பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி நம்ம அழகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு மட்டுமே இருக்குது. அதனால் முருகனை வணங்குவோம், முருகப்பெருமானின் திருவருள் போற்றுவோம். வழக்கம் போல் சந்தனக்கலை தாங்க. ஏதாவது சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.